ரஷ்ய அரசாங்கம் அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற அட்டாகம்ஸ் மிசைல் சிஸ்டமை கம்ப்ளீட்டாவே உக்ரைன் போர்க்களத்தில் வச்சு தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்ல, இந்த அட்டாகம்ஸை பயன்படுத்தி அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக பின்னின சதி வலை அப்படிங்கிறதையும் ரஷ்யா முறியடிச்சிருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அமெரிக்கா அட்டாகம்ஸை வச்சு ரஷ்யாவுக்கு எதிராக தீட்டின அந்த திட்டம் என்ன, அதை ரஷ்யா எப்படி வெற்றிகரமா முறியடிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே சத்தமே இல்லாம இந்த ஒரு விஷயத்துல பல அரசியல் விளையாட்டுகளும் அரங்கேறி இருக்குது. அது எல்லாம் என்ன அப்படிங்கறதையும் ரொம்பவே டீடைலா இந்த வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர்ல அமெரிக்க அரசாங்கம் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு அட்டாகம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லாங் ரேஞ்ச் மிசைல் சிஸ்டமை கொடுத்திருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த அட்டாகம்ஸ் மிசைல் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்குதுங்க. கிட்டத்தட்ட அமெரிக்கா இந்த மிசைல் சிஸ்டமை உக்ரைனுக்கு பயன்படுத்த அனுமதி கொடுத்து 3 மாதங்கள் ஆயிடுச்சுங்க. ஆனால் இந்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா உக்ரைனால இதை வச்சு பெருசாக ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறத போர்க்களத்தில் கிரியேட் பண்ண முடியல. ஆக்சுவலா இதற்கு முக்கிய காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அமெரிக்கா இந்த அட்டாகம்ஸை வச்சு என்ன மாதிரியான ஒரு கேம் ஆடுறதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதன் விளைவாக தான் அமெரிக்காவோட இந்த அட்டாகம்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரிப்பா, ரஷ்யா இதை வீழ்த்துறதுக்கு அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மொத்தமாக உக்ரைனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அட்டாகம்ஸ் மிசைல்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 500 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஆக்சுவலாக அமெரிக்கா டீமே பார்த்தீங்கன்னா இது பெரிய அளவுக்கு ஸ்டாக் அப்படிங்கிறது கிடையாது. இந்த 500 மிசைல்ஸுமே கூட பென்டகானோட பர்சனல் ஸ்டாக்ல இருந்து தான் வந்து எடுத்து கொடுத்துருந்ததா வந்து தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஸோ இந்த 500 மிசைல்ஸை என்னதான் உக்ரைனுக்கு கொடுத்திருந்தாலும் முதல்ல வந்து ரஷ்யாவுக்குள்ள பயன்படுத்துறதுக்கு அனுமதி இல்லை இல்லையா. ஸோ அந்த கட்டத்தில் உக்ரைன் அரசாங்கம் பெரிய அளவுக்கு இந்த மிசைல்ஸை கிரைமியா மற்றும் உக்ரைனினுடைய தெற்கு பகுதிகள், இந்த டான்பாஸ்க்கு போக்ரோஸ்க்கு இப்போ இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஏரியாஸ்ல இருந்து பெரிய அளவுக்கு வந்து பயன்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த நிலைமையில தாங்க வடகொரிய வீரர்கள் குர்ஸ்க் பிராந்தியத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக சண்டையிடுற செய்திகள் வெளியாக ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஒரு செய்தியை காரணம் காட்டி அமெரிக்காவும் இந்த அட்டாகம்ஸ் மிசைல்ஸை ரஷ்யாவுக்குள்ள பயன்படுத்தலாம்னு சொல்லி முதல் முறையா உக்ரைனுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த அனுமதி கொடுக்கப்பட்ட சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா உக்ரைன் அட்டாகம்ஸை பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு எதிரான முதல் தாக்குதல் அப்படிங்கிறதையும் நடத்தியிருந்தாங்க. ஆனா இந்த அனுமதி கொடுக்கப்படுறப்பே பார்த்தீங்கன்னா உக்ரைன் கிட்ட இந்த அட்டாகம்ஸ் மிசைல்ஸோட ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா 500ல இருந்து 50 வந்து குறைஞ்சிட்டதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த அட்டாகம்ஸ் மிசைல்ஸை ரஷ்யாவுக்குள்ள பயன்படுத்துறதுக்கு அமெரிக்கா அனுமதி கொடுத்ததுக்கு பின்னாடி அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு காமனான இன்டென்ஷன் அப்படிங்கிற ஒன்று இருந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் பைடனுடைய ஆட்சி அப்படிங்கிறது வீழ்த்தப்பட்டுருச்சு. அடுத்ததாக ட்ரம்ப் பதவிக்கு வரப்போறார். ஸோ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு சாதகமாக வந்து பல விஷயங்களையும் வந்து பேசுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த அட்டாகம்ஸ் மிசைல்ஸை அமெரிக்கா உக்ரைனுக்கு பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்த பொழுதே ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்குள்ள இதை பயன்படுத்துறதுங்கிறது முட்டாள்தனமான ஒரு நகர்வுன்னு சொல்லி பைடனை கடுமையாக விமர்சிச்சிருந்தாப்படி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் ஆட்சிக்கு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யாவுக்கு அது இன்னுமே சாதகமாக மாறும் இல்லையா. ஸோ அமெரிக்காவோட பிளான் என்னவா இருந்திருக்குதுன்னா, இந்த அட்டாகம்ஸ் மிசைல்ஸை அதிக அளவுக்கு ரஷ்யாவுக்குள்ள பயன்படுத்துறதன் மூலமா ரஷ்யா அமெரிக்காவுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்லேயே பார்த்துருந்தோம், ரஷ்யா பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்டே வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை வச்சு ரஷ்யாவுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய பாதிப்பை உக்ரைன் ஏற்படுத்தினா அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி மாதிரியான மேற்குலக நாடுகளுக்கு எதிராக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்டேஜ் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று ரஷ்யா ரெடி பண்ணி வச்சிருந்துருக்குது. அதாவது நேரடியாக ஒரு தாக்குதல் நடத்தாமல் அந்த நாடுகளுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை ரஷ்யா பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளான் அப்படிங்கிறத ரஷ்யா பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ இப்போது அமெரிக்காவோட இந்த அட்டாகம்ஸை உக்ரைன் பயன்படுத்த ஆரம்பித்தா என்னாகும், ரஷ்யா இந்த சப்போர்டேஜ் லிஸ்ட்டில் அமெரிக்காவுக்கு எதிராக என்னவெல்லாம் பண்ணலான்னு திட்டமிட்டு இருந்தாங்களோ அதையெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்ணும்பொழுது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில உரசல்கள் ஏற்பட ஆரம்பிக்கும்.
இப்படிப்பட்ட ஒரு சமயத்துல ட்ரம்ப் ஆட்சிக்கே வந்தாலுமே கூட அவரு ரஷ்யா கூட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்த முடியாத சூழ்நிலை உருவாகும். ஏன்னா இந்த சபோட்டேஜ் ஆக்டிவிட்டிஸ் மூலமா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த கட்டத்துல ஒரு பகைமையை ஏற்படுத்திடலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்னதான் ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்றுக்கிட்டாலுமே கூட ரஷ்யா கூட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. ஏன்னா 2 நாடுகளுக்கும் நடுவில், அதாவது ரஷ்யா இந்த அட்டாகாம்ஸை பயன்படுத்துறதுனால கோவப்பட்டு அமெரிக்காவுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருந்தா நேரடி மோதல் அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட உருவாகி இருக்கும். ஸோ 2 நாடுகளும் பேசிக்க மாட்டாங்க. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனும் அடுத்து ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட தான் இந்த ஒரு காரியத்தை அமெரிக்கா பண்ணியிருந்திருக்குது. ஸோ அட்டாகாம்ஸ் மிசைல்ஸ் அப்படிங்கிறத உக்ரைனுக்கு கொடுத்து ரஷ்யாவுக்குள்ளேயும் தாக்குதல்கள் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா 30 மிசைல்ஸ் வரைக்கும் இந்த அட்டாகாம்ஸை பயன்படுத்தி ரஷ்யாவுக்குள்ள உக்ரைன் தாக்குதல் நடத்தியிருந்திருக்குது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா அமெரிக்காவோட இந்த இன்டென்ஷன் அப்படிங்கிறத கிளியராகவே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ புதுசாக ஆட்சிக்கு வரக்கூடிய ட்ரம்ப்புக்கும் ரஷ்ய அரசாங்கத்துக்கும் பெருசாக உரசல் ஏற்படாத வண்ணம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு வந்து ரஷ்யா போயிடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டாகாம்ஸை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே அவங்களோட முக்கியமான சைட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உக்ரைன் பார்டர்லேருந்து நல்லா தொலைதூரத்துக்கு வந்து கொண்டு போயிடுறாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இது இல்லை அப்படின்னாலுமே கூட உக்ரைன் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துறதை நிறுத்தவே இல்லைங்க. என்னதான் வந்து அவங்க நடத்தின தாக்குதல்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஏரியா மேலே இல்லை அப்படின்னாலுமே கூட தாக்குதல் நடத்துகிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அட்டாகாம்ஸை பயன்படுத்தி ரஷ்யாவுக்குள்ளே எங்கேயோ ஒரு பக்கம் வெடி சத்தம் அப்படிங்கிறத ஏற்படுத்தணும். அதன் மூலமாக ரஷ்யாவை ட்ரிகர் பண்ணி விடணும். இதுதான் உக்ரைனோட பாயிண்ட். ஸோ இந்த 30 மிசைல்ஸ் வரைக்கும் பயன்படுத்தினதா சொன்னது எதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ரஷ்யாவுக்கு டேமேஜை ஏற்படுத்தலை. ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அமெரிக்காவோட மிசைல்ஸ் உள்ளே வருது அப்படிங்கிற ஒரு கோபம் மட்டும் இருந்திருக்குது. இந்த நிலைமையில் தாங்க கடந்த நவம்பர் 20 அன்னைக்கு பிரிட்டனோட ஸ்டார்ம் ஷேடோ மிசைலை பயன்படுத்தி உக்ரைன் அரசாங்கம் குர்ஸ்கில் ஒரு தாக்குதலை நடத்துகிறாங்க. இந்த தாக்குதலில் ரஷ்யாவுக்கு ஒரு டேமேஜ் அப்படிங்கிறது ஏற்படுது. முதல் முறையாக கொஞ்சம் பெரிய டேமேஜ் அப்படிங்கிறதே வந்து ரஷ்யா வெளிநாட்டு மிசைல்ஸ்னால ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல தாங்க இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது, ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட புது மிசைலான ஒரோஷ்னிக் மிசைல் அப்படிங்கிறத உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க. முதல் முறையாக இந்த உலகத்துக்கு எங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு மிசைலும் இருக்குது அப்படிங்கிறத ரஷ்யா காட்டுனதும் அன்னைக்கு தான். ஸோ அது ஏதோ சாதாரணமாக ஒரு மிசைலை டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயம் இல்லைங்க. பிரிட்டனோட ஸ்டார்ம் ஷேடோவை பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு ஒரு டேமேஜை ஏற்படுத்தினதுக்கான பதிலடி தான் அந்த ஒரோஷ்னிக் மிசைல். ஸோ இந்த மிசைலை பயன்படுத்தி யூரோப்போட எந்த நாடுகள் மேலே வேண்டாலும் எங்களால் தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைலை யாருனாலையும் இன்டர்செப்ட் பண்ணி அழிக்கவும் முடியாது அப்படிங்கிறத ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டினே ஒரு டிவி இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்கா. அப்படி ஆக்சுவலாக அமெரிக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சபோட்டேஜ் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு நாட்டுக்குள்ளே கலவரத்தை ஏற்படுத்துறதோ இல்லை அந்த நாட்டுக்குள்ளே போயிட்டு ஏதாவது உளவுத்துறையை வச்சு ஏதாவது சம்பவம் பண்ணுறதோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் சபோட்டேஜ். இல்லை அவங்களோட ஃபேக்ட்ரி மேலே சைபர் அட்டாக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து சபோட்டேஜ்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் பெரிய அளவுக்கு ரஷ்யா பண்ணும், கொஞ்சம் பெரிய ஸ்கேலில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அமெரிக்கா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில் இந்த ஒரோஷ்னிக்ன்ற மிசைலை பயன்படுத்தி ஒரு அட்டாக்கை பண்ணது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது. ஸோ உடனடியாக அதற்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்திருக்குதுங்க. ஃபோன் கால்லே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடந்த இந்த ஃபோன் கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரோஷ்னிக் மிசைலை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் மட்டும்தான் கசிஞ்சு வந்திருக்குது. மற்ற என்ன விஷயங்கள்லாம் பேசினாங்க அப்படிங்கிறத பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அமெரிக்காவோட அட்டாகாம்ஸை உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ளே பயன்படுத்துறத பற்றியும் பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. காரணம் இந்த ஒரு ஃபோன் காலுக்கு பிறகு அடுத்த ஒரு 2-3 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா உக்ரைன் அமெரிக்காவோடதும் சரி பிரிட்டனோடதும் சரி எந்த வெளிநாட்டு மிசைல்ஸையுமே பயன்படுத்தி ரஷ்யாவுக்குள்ள எந்த வகையான அட்டாக்கையுமே பண்ணலை. கம்ப்ளீட்டாக வந்து அதை நிறுத்தி இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த நிலைமையில் தான் கடந்த டிசம்பர் 11 அன்னைக்கு கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேலே கழிச்சு மீண்டும் அட்டாகாம்ஸ் மிசைல்ஸை பயன்படுத்தி ரஷ்யாவுக்குள்ள உக்ரைன் தாக்குதலை நடத்தி இருந்திருக்குது. இந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கெமிக்கல் ஃபேக்டரிக்கு ஒரு அளவுக்கு டேமேஜ் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. இதனால் கடுப்பாகி போன ரஷ்யா நூற்றுக்கணக்கான மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன்ஸை வச்சு உக்ரைனுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி இருந்திருக்கிறாங்க.
ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நடந்த அந்த ஃபோன் காலுக்கு பிறகு அமெரிக்காவும் அவங்க மிசைலை உக்ரைனை வந்து பெரிய அளவுக்கு பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி ரஷ்யாவும் இந்த ஒரோஷ்னிக் மிசைலை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு வந்து அமெரிக்காவுக்கு ஒரு வாக்குறுதி மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால தான் ஆக்சுவலாக இந்த டிசம்பர் 11 தாக்குதல்லையே பதிலடிக்கு ரஷ்யா ஒரோஷ்னிக்கை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ரஷ்யா ஒரோஷ்னிக்கா பயன்படுத்தல. சரிப்பா, அப்புறம் உக்ரைன் மட்டும் அட்டாக் ஆம்ஸை வச்சு ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்தி இருக்குதே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா பைடன் அரசாங்கம் வெளியே போற அந்த காலக்கெடுவுக்கு கிட்ட நெருங்கிட்டாங்க. ஸோ இனிமேல் அவங்க சொல்றத உக்ரைன் வந்து பெருசா எடுத்துக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ உக்ரைனா கூட தன்னிச்சையா இந்த ஒரு தாக்குதல்களை நடத்தியிருக்கலாம். ஆனா எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியாது. மொத்தத்துல ரஷ்யா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரோஷ்னிக்கை மீண்டும் பயன்படுத்தல. அதை விட முக்கியமா அமெரிக்காவுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. அது மட்டும் இல்லைங்க, இதோட நிறுத்தாம உக்ரைன் அரசாங்கம் மீண்டும் டிசம்பர் 18 அன்னைக்கு ரஷ்யா மேல மறுபடியும் இந்த அட்டாக் ஆம்ஸை பயன்படுத்தி ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. இந்த இடத்துல மீண்டும் ரஷ்யா ட்ரோன்ஸ் மற்றும் மிசைல்ஸை வச்சு ஒரு பெரிய தாக்குதலை நடத்திட்டு கூடவே இன்னொரு முறை ரஷ்யாக்குள்ள அட்டாக் ஆம்ஸ் உள்ள வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரோஷ்னிக்கை பயன்படுத்தி நேர் உங்க தலைநகரான கியூ மேலேயே தாக்குதல் நடத்துவேன்னு சொல்லி ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. அதோட பாத்தீங்கன்னா அப்படியே உக்ரைன் சைலண்ட் ஆயிட்டாங்க. எகைன் இதுவரைக்கும் அட்டாக் ஆம்ஸ் அப்படிங்கிறத ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தவே இல்லை. அது மட்டும் இல்லைங்க, இப்போ உக்ரைன் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த அட்டாக் ஆம்ஸ் மிசைல்ஸினுடைய எண்ணிக்கையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அட்டாக் ஆம்ஸ் மிசைல் உக்ரைனுக்கு கிடைக்காது. காரணம், பைடன் அட்டாக் ஆம்ஸை கொடுக்கும் பொழுதே ட்ரம்ப் வந்து இது முட்டாள்தனமான நடவடிக்கை அப்படின்னு சொன்னார். ஸோ நீங்க வந்து ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்துறதுக்கு உக்ரைனுக்கு அனுமதி கொடுக்கறது முட்டாள்தனமான நடவடிக்கை அப்படின்னு சொல்லி. ஸோ ட்ரம்ப் வந்தார் அப்படின்னா அவர் கண்டிப்பா கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்தே கிளியரா தெரிஞ்சுக்கலாம். ஸோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் மீதி இருக்கக்கூடிய மிசைல்ஸை அவங்க சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதன் விளைவாக தான் அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஸோ எது எப்படி பார்த்தாலும் இந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை சுற்றி விளையாடப்பட்ட அரசியல் விளையாட்டினுடைய இறுதியில் ரஷ்யா தான் வெற்றியாளர் அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே சொல்லிடலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு ரஷ்யா கூட பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது உக்ரைன் மீண்டும் இந்த அட்டாக் ஆம்ஸ் மிசைல்ஸை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டா? இல்லை ட்ரம்போட ப்ரெஷரை தாங்க முடியாமல் உக்ரைன் ஓகே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோம்னு சொல்லி சைலண்டாக ரஷ்யா கூட ஒப்பந்தம் போட்டுக்குவாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி.